டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்கான ஒரு சஸ்பென்ஷனுங்க. ஸோ ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகிறப்போ வேற லெவலாக இருக்கும். இது ஒரு 41mm சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 210mm ட்ராவல் கொடுத்துருக்காங்க கைஸ். நம்ம ஊர் ரோட்டுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப மிதந்து போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ லாங்கான ஒரு சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனில் இந்த சேர் அடித்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா மோனோ சாக்காப்சர் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷனும் வேற லெவலில் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் ஓட்டினேன். இது என்னன்னா ஆஃப் ரோட் யூஸ் பண்ணுறதும் சரி, நம்ம சிட்டி சைடு ஓட்டுறதும் சரி, லாங் போகிறதுக்கும் இந்த சஸ்பென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ தரத்துலன்னு சொல்கிறாங்க. இந்த வீலை பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஸ்போக்ஸ் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கு ரெண்டுமே ஸ்போக்ஸ் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டியூப்லெஸ் கிடையாது. இதில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 21 இன்ச். அதே இது பேக்ல பார்த்தீங்கன்னா 120/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 18 இன்ச் டயர் தான் கொடுத்துருக்காங்க. டயரோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டி சைடு எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப நெகட்டிவ் ஷேடாக எனக்கு தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது.